டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் மற்றும் எஸ்ஐ தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாராபுரம் ஜேபி புக் சென்டர்ல இருந்து ஜெயக்குமார் பாலகிருஷ்ணன். ஸோ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கணியிலிருந்து எஸ்ஐ எக்ஸாம் போலீஸ் எக்ஸாமுக்கான அந்த உளவியல் கணிதம் சார்ந்து அந்த பாடத்திட்டத்திற்கு மட்டுமான ஒரு புத்தகம் வந்திருக்கு. ஸோ அந்த புத்தகத்தோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த புத்தகம் உங்களுக்கு பிடிச்சிருச்சு, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, இந்த புத்தகத்தோட பேர் கணியின் சைக்காலஜி உளவியல் புத்தகம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்தோட விலை பார்த்தீங்கன்னா $400 ப்ளஸ் கொரியர் சார்ஜ் இருக்கும். இந்த புத்தகத்தோட கணியின் இந்த மாதிரி எஸ்ஐ உளவியல் புத்தகம் வேணும், இல்லாட்டி இந்த ஃபோட்டோவோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபோட்டோவோட நம்ம கடை நம்பர் கீழே போயிட்டு இருக்கு. அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும். சரிங்களா? வாட்ஸ்அப் மட்டும்தான் பண்ணணும். கால்ஸ் பண்ணவே கூடாது. டைரக்ட் ஃபோன் காலை தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. நாங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணவே மாட்டோம். அதே போல் வாட்ஸ்அப்ல கால்ஸும் வராதிங்க. வாட்ஸ்அப்ல மிஸ்டு கால் கொடுக்கறதோ வீடியோ கால் வாய்ஸ் கால் வரதோ தயவு செஞ்சு வேண்டாம். இந்த புத்தகம் பிடிச்சிருக்குன்னா கணியன் எஸ்ஐ உளவியல் புக் வேணும்னு டைப் பண்ணி அனுப்புங்க. இல்லாட்டி இந்த புத்தகத்தோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இந்த புத்தகம் வேணும்னு மட்டும் சொன்னீங்கன்னா போதும். உங்களுக்கு எப்படி இந்த புத்தகம் வந்து சேரும், அதாவது இந்தியா போஸ்ட்ல அனுப்ப போறோமா, போஸ்ட் ஆஃபீஸா, இல்லாட்டி ப்ரொஃபஷனல் கொரியரா, அனுப்பிச்சா எத்தனை நாள்ல வரும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருவோம். சிஓடி கிடையாது, நீங்க ஃபர்ஸ்டே பேமெண்ட் பண்ணணும். அதுக்கான QR கோடு, போன்பே நம்பர், கூகுள் பே நம்பரு, அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது எல்லாம் கொடுத்துருவோம். நீங்க புத்தகம் எத்தனை மணிக்குள்ள பே பண்ணா நாங்க என்னைக்கு அனுப்புவோங்கிறது எத்தனை நாளுக்குள்ள உங்களுக்கு சேருங்கிறது எல்லா டீட்டெயிலுமே நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கொஞ்ச நேரத்துல, சரிங்களா? வாட்ஸ்அப் ஆன்லைன்ல இருந்தோம்னா ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ள ரிப்ளை வரும். இல்ல அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம். பொதுவாக சாயந்தர நேரம் பாத்தீங்கன்னா ரிப்ளை வரதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். அது ஏன் சாயந்தரம் லேட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய மாணவர்கள் பகல் எல்லாம் பேமெண்ட் பண்ணியிருப்பாங்க. சாயந்தரம் தான் கொரியர் பார்சல்லாம் எடுத்துட்டு போற கொரியர் வரும். ஸோ சாயந்தரம் நமக்கு மிக முக்கியமா இந்த பார்சல்லாம் புத்தகங்களை கேட்ட மாணவர்களுக்கு பார்சல் அனுப்ப வேண்டியது நம்ம ஹை ப்ரையாரிட்டி. சரிங்களா? அதனால சாயந்தர நேரம் பாத்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ரிப்ளை வரதுக்கு லேட் ஆகும். அதுக்காக தொடர்ந்து மிஸ்டு கால் கொடுக்கறதோ ஃபோன் பண்ணி நாங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டோம் பாருங்கிறதோ நீங்க சொல்ல வேண்டியதில்லை. பகல் பொழுதா இருந்தாலும் ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ள எப்படியுமே நம்ம ரிப்ளை பண்ணிடுவோம். லஞ்ச் டைம் வந்து எப்படி ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் மாதிரி ஆகும். ஏன்னா ஸ்டாஃப்ஸ் எல்லாம் லஞ்சில் இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே புத்தகங்களை ஆர்டர் பண்ண மாணவர்களுக்கு விரைவாக கொடுக்குங்கிறதுக்காக தான் நம்ம கால்ஸே வர வேண்டாம் அப்படின்னு சொல்றது. ஸோ ப்ளீஸ் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிங்க. டைரக்ட் ஃபோன் காலை நீங்கள் எப்போ பண்ணலாம் இருக்கு அப்படின்னா, நீங்கள் இந்த புத்தகம் வேணும்னு சொன்னதுக்கு அப்புறமா நம்ம உங்களுக்கு ஒரு 5 minutes 11 seconds அந்த ப்ரொசீஜர் ஆடியோ ஒன்று இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ கொடுத்துருப்போம். வீடியோ மாதிரி வரும். சரிங்களா? அதை பார்த்தீங்கன்னாலே 5 நிமிஷம் 11 செகண்ட் ஓடும். அதை பார்த்துட்டீங்களோ இல்லாட்டி கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது. எங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணவும் மாட்டீங்க. ஸோ அப்படி ஒரு விஷயம் நம்ம பண்ணிட்டனால தான் டைரக்ட் ஃபோன் கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்பில் கால் வராதிங்க அப்படின்னு நம்ம சொல்றது. இதையும் மீறி அந்த ஆடியோ அந்த ப்ரொசீஜரல் வீடியோவில் சொன்னதை மீறியும் 5 நிமிஷம் 11 செகண்ட் ஓடக்கூடியது மீறியும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, கிளாரிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் டைரக்டாக ஃபோன் கால் பண்ணிக்கலாம். சரிங்களா? டைரக்டாக ஃபோன் கால் பண்ணிட்டு அதில் சொன்ன விஷயங்களவே நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டாஃப்ஸ் ஆன்சர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க, ரிப்ளை பண்ணுவோங்கிறது முடிச்சுக்குவாங்க. ஸோ அது உங்களுக்கும் டைம் வேஸ்ட், எங்களுக்கும் டைம் வேஸ்ட். அதனால நீங்கள் என்ன பண்ணணும், இந்த புத்தகம் வேணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் புத்தகத்தோட பேரை ப்ராப்பராக மென்ஷன் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணினீங்கன்னா போதும். எல்லா டீட்டெயிலும் சேரும். பணம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு புத்தகமும் எந்தவித சிரமமும் இல்லாமல் சேர்ந்துடும். சரிங்களா? ஸோ நான் ஏற்கனவே ஒரு சில இந்த புத்தகங்களில் உங்களுக்கு சில பக்கங்களை காமிச்சிட்டேன். அந்த டைப்பில் தான் இருக்கும். ஸோ இது பொருளடக்கம். சரிங்களா? இந்த பொருளடக்கங்களில் ஒவ்வொரு தலைப்பும் நிறைய மாணவர்கள் இந்த புத்தகம் எத்தனை பேஜ்னு கேட்பீங்க. அது பொருளத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். சரிங்களா? கடைசி தலைப்பு 484 ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக 485 86 பக்கங்கள் இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வினாத்தாள் 4 பார்த்தீங்கன்னா 79 ஆரம்பிச்சு 84 கிட்ட முடிஞ்சிருக்கு. ஒரு 5 பக்கம் வந்திருக்குது. ஸோ அதே போல 84 ஆரம்பிச்சதுன்னா ஒரு 5 பக்கம் 488 பக்கங்கள் இருக்கும் மொத்த பக்கங்கள். ஸோ அதே போல கடிகாரங்கள் அப்படிங்கிற தலைப்பு 77 ஆரம்பிச்சு அடுத்த தலைப்பு ரத்த உறவுல 83 ஆரம்பிக்குது. அப்போ அது ஒரு 5 பக்கம் 6 பக்கம் அந்த கடிகாரங்கள் தலைப்பு. இது எல்லாமே நீங்களே பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால தான் நம்ம சொல்றது, எந்த புத்தகம் வேணுமோ நம்ம கடை வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எல்லா தகவலையும் வாட்ஸ்அப் மூலமாகவே தெரிவிப்போம். நன்றி.